இவர் எப்பவுமே என்ன பண்ணுவாருனாக்கா எங்க கம்போசிங் குரூப் முன்னால போயிடும், அவர் லேட்டா தான் வருவார். அன்னைக்கு என்ன போச்சு, 3 மணிக்கு போய் படுத்திருக்கேன். 3 மணிக்கு போய் படுத்த உடனே அன்னைக்கு பார்க்க அடுத்த நாள் காலையில சீக்கிரம் வந்துட்டார் கவிஞர். கவிஞர் எங்கடா அதை வர, இந்த பயிர ராஸ்கல் மாதிரி என்ன போட்டு உயிரை வாங்கலாம், இன்னும் வரல, நான் எனக்கு பல வேலை எடுக்க கூப்பிட போட்டு எனக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்னுடைய செக்ரட்டரி ஃபோன் எடுத்து என்ன சொல்லிவிட்டான், ஐயா தூங்கிட்டு இருக்காரு. என்னடா தூங்க முடிஞ்சு பயிரை கூப்பிட்டு வந்து என் உயிரை வாங்குறீங்கன்னு மறுபடியும் கட் பண்ணாரு. இன்னொரு மறுபடியும் தூக்கிட்டு இருக்காரு 3 தடவை சொல்லிட்டாங்க. என்ன பண்ண ராமண்ணா கிட்ட சீக்வன்ஸை கேட்டார், அந்த பாட்டுக்கு என்ன நிலை. அப்போ விஸ்வநாதன் கிட்ட இந்த பாட்டை கொடுங்க, அவன் வந்து இதுக்கு மெட்டு போடுறதுக்குள்ள நான் அனுபவியை வந்து எழுதி தரேன் அப்படின்ட்டு அவர் விட்டுட்டு போயிட்டார். காத்துட்டு இருக்காங்க சொன்ன உடனே நான் உளுந்து அடிச்சு ஓடி பாதி குளிச்சு பாதி குடிக்காம சட்டையெல்லாம் எடுத்து போட்டு ஓடனா அங்க போன உடனே ராமண்ணா டைரக்டர் இருக்காரு, பல்லவி நல்லா இருக்கு, நீங்க பல்லவிக்கு டியூன் போட்டுருங்க. எனக்கு வந்து பாருங்க ஒரு கோவம், என்னதுங்களா பல்லவி, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் இதான் பல்லவி, என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான்